இஎம்ஐ டீம் எங்க எல்லாரையும் நீங்க நேர்ல மீட் பண்ணுமா? அப்போ ஜூலை 23 கோயம்புத்தூர் ப்ரோசன் மால்ல நடக்கிற இஎம்ஐ 1 மில்லியன் செலிப்ரேஷனுக்கு எல்லாரும் வாங்க. அங்க நாங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச நிறைய செலிபிரிட்டிஸும் வராங்க. அங்க உங்களுக்காக நிறைய சர்ப்ரைசஸும் காத்துட்டு இருக்கு. சோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்துருங்க. நம்ம எல்லாரும் அங்க மீட் பண்றோம். இஎம்ஐ 1 மில்லியன் கொண்டாட்டத்துல இஎம்ஐ டீம் அவார்ட்ஸும் நடக்க போகுது. உங்களுக்கு பிடிச்ச இஎம்ஐ ஆர்டிஸ்டும் இஎம்ஐ வீடியோவும் அவார்ட் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓட் பண்ணுங்க. சொல்கிறத கொஞ்சம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். எங்கள் வீட்லேயே உனக்கு ஓகே சொன்னாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்க மாட்டேன். உன்னை மறக்கிறது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த மதமோ ஜாதியோ ஸ்டேட்டஸோ ஃபேமிலியோ வேறு எந்த ப்ராப்ளமும் எங்கள் லவ்வில் இல்லை. அப்போது என்னதான் ப்ராப்ளம்னு கேட்குறீங்களா? அதை நீங்களே பாருங்கள். சொல்கிறா? வசந்த் கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? என்ன நடந்துச்சு? இல்லைடா, இன்னைக்கு 10 மணிக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் ராசி பலனில் என் ராசிக்கு 12 மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் சொல்லிட்டாங்க. அதான் டைம் மாற்றிட்டேன். இப்போ ஒன்றும் கெட்டு போகல. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. யாரு யாரு? தம்பி தான் ஏதோ தெரியாம. டேய் குருட்டு பைலட், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வெள்ளிக்கிழமை நாள் வந்து கண்ணாடி போட்டு உடைச்சிருக்க. ஏய், உடையிற கண்ணாடிக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையா தெரியும்? பட்டுன்னு போட்டா பொட்டுன்னு உடஞ்சிருச்சு. காலையிலேயே கடுப்பேத்திட்டு இருக்காத. என் கூட வந்து பிறந்திருக்கான் பாரு தர்துரும். நான் வெளியே போயிட்டு வரேன், அதுக்குள்ள இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறேன். மா இங்க பாருங்க. அப்பா இந்த வாரமா வெளியே போறேன்னு தெரியுதுல, விளக்கு மாதிரி இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. போற காரியம் உருப்படுமா? நான் போடலமா, உங்க அம்மா தாமா போட்டு வச்சிருக்கா. எடுப்பா முதல்ல. சரிம்மா சரிம்மா சரி. அம்மா வாசல்ல தண்ணி தெளிக்கலையா? வீட்ல ஆள் போனதுக்கு அப்புறம் தண்ணி தெளிக்கலாமா? நான் உனக்கு முக்கியம் இல்ல? எனக்கு ஏதாச்சுன்னா பரவாயில்லையா உனக்கு? தண்ணி தெளிமா டக்குன்னு. இந்த தெளிக்கிறேன். அப்பா எதிர்த்த வீட்டில் யாரும் இல்லை. விஜிதா கொஞ்சம் புளி தாயேன். வந்துட்டேன். என்ன ரம்யா, நேரமா வெளியே கிளம்பிட்டு போல? பாத்துமா பாத்து. கருமோ போய் போய் இவ மூஞ்சிலையா முடிச்சுட்டு போறோம். போற காரியம் உருட்ட மாதிரி தான். அப்பாடா நல்ல டைமுக்கு வந்துட்டோம். ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு வந்தேன். இப்ப நகத்தை கடிச்சு துப்பிட்டு இருக்க. எப்படி உருப்பிடும் சொல்லு? எப்படி உருப்பிடும்? நீ எல்லாரும் மாதிரி தானே? பாருங்க எப்படி பண்ணுறான்னு.
வெட்கப்பட்ட என்ன துக்கப்பட வச்சிட்டான். அம்மா மா போச்சு போச்சு, நம்ம வீட்டுக்கு யாரும் பில்லி சுனி வச்சுட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா, மாடியில எலுமிச்சம்பழம் விபூதி என்னென்னவோ கிடக்குது. எனக்கு தெரிஞ்சு இது எதிர்த்து வீட்டு ரெஜிஸ்டர் தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அடச்சி பைத்தியம், நான் தாண்டி விளக்கு தேய்க்கிறதுக்கு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் மேலே வச்சேன். விளக்கு தேய்க்கிறதுக்கு எலுமிச்சம்பழமும் விபூதியும் போட்டு தேய்ச்சாதான் பல பலன் இருக்கும். ஏன் சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை. சொல்லு வசந்த். நான் உன்ட்ட ஒன்று கேட்டால் தப்பு எடுத்துக்க மாட்டியே. கேளு. எனக்கு ஒரு 20,000 ரூபாய் வேணும். உன்ட்ட இருக்கா? அவ்வளோ காசு இல்லையே. உனக்கு எதுக்கு அவ்வளோ காசு? அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான். நீ ஏன் லோன் எடுக்க கூடாது? 20,000 ரூபாய்க்கு யார் லோன் தருவா? ருப்பி ரெட்டின்னு ஒரு ஆப் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீ ஈஸியா லோன் வாங்கலாம். லோன் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் ஆச்சு. அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் இருக்குல்ல. இல்ல, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நிமிஷத்துல லோன் வாங்கிடலாம். அதுவும் பேப்பர் ஒர்க் இல்லாம. பேன் கார்டு அண்ட் ஆதார் நம்பர் இருந்தாலே போதும், ஈஸியா லோன் வாங்கிடலாம். அப்போ அந்த ஆப்போட லிங்க் எனக்கு அனுப்புறியா? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோ. சரி, அப்போ இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். எப்படியோ ஒரு வழியாக அவளை பேசி சமாளிச்சிட்டேன். நீக்காச்சும் எனக்கு ஓகே சொல்கிறான்னு பார்ப்போம். காற்று வீசும் முன் வாசம், காய்ச்சல் வந்ததேனோ, வானம் எங்கெங்கும் ஈரம், சாரல் வந்ததேனோ. ஐ லவ் யூ. ஹே, வெயிட் பண்ணு. சுபஹோரை ஸ்டார்ட் ஆக இன்னும் 1 மினிட் இருக்கு, அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன். சுபஹோரையா? 1 மினிட் வெயிட் பண்ணு. சுபஹோரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு யமகோரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில்ண்ணா. வேறு எதுவும் தம்பி? எனக்கு ஒரு லேஸ். ஒரு லேஸ் பாக்கெட்ண்ணா. இந்த தம்பி. ஏயா, உனக்கு மட்டும் காசு சேரணும், எங்களுக்கெல்லாம் காசு தங்கவே கூடாது. அதுக்கு தானே இப்படி வெட்டி கொடுக்குற? ஏன் எதுக்கு ஏன் கடன் நடத்துற? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கொஞ்சம் கம்முனு. ஏய், நீ சும்மா இருடா. இப்படி கீழ்த்தனமா நடந்துக்கிறதுனாலதான் இன்னும் பொட்டி கடை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்க. அண்ணா அவங்க இருக்கிற காசு கொடுங்கண்ணா. ஏய், இந்த காசு நீயே வச்சுக்கோயா. அப்படி அரை மண்டல. ரம்யா, இதுதான் நம்ம மாளிகை. ஏண்டா, நம்ம வீடுன்ற ஒரு எலுமிச்சம்பழம் மிளகா இதெல்லாம் கட்டி தொங்க விடக்கூடாது? அது வச்சிருந்தேன். அன்னைக்கு டைம் கெஸ்ட் வந்தாங்கன்னு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். வா. ஸ்டாப். முதல் முறை நம்ம வீட்டுக்கு வர வலதுகால் எடுத்து வச்சு வா. என்னடா இது? அதுவா, நம்ம ஃப்ரெண்டு தான். நம்ம வீட்டில் யாரும் இல்லைல்ல, அதான் கம்பெனி கொடுக்க வந்தான். நம்ம வரோம் தெரிஞ்ச உடனே வீட்டில் ஃபுல் கிளீனிங். ஒட்டரை கிட்ட அடிச்சுட்டு இருப்பான், அதான் டஸ்ட் அடிச்சா இருக்கு. இஸ் வெரி டீசன்ட் கா, யூ நோ. லெட்ஸ் கோ. இதுதான் நம்ம ஹால். டுடே வித் மை ஹால். ஓகே, ஹோம் டூர் போலாமா? இதான் நம்ம பாத்ரூம். டடா. இது என்ன குபேர மூலையில பாத்ரூம் இருக்கு? ஃபர்ஸ்ட் அது க்ளோஸ் பண்ணு. அது இவனை மூளையில தான் கட்டிட்டான். வா நம்ம பெட்ரூம் போவோம். இதுதான் நம்ம பெட்ரூம். இதுதான் நம்ம பெட்ரூமா? ஏ ரிச்சு, ரிச்சு கூட இவ்வளவு கேவலமா இருக்காதுடா. ரம்யா, கட்டுற இஎம்ஐ பத்ததா உனக்கு? இன்னும் கடன் வாங்கணுமா? தலைவலியில உட்கார்ந்திருக்க, சொல்லு உட்காரலாமா? வர வர நீ பண்ற எதுவுமே சரியில்லை. உன் இஷ்டத்தை காட்டிட்டு இருக்க. டவல் அங்க காய போடலாமா? இப்ப தெரியுதா உன் ஃப்ரெண்ட்ஸாலும் ஏன் உனக்கு கடன் ஏறுதுன்னு? இந்த மாதிரி தருதலை எல்லாம் ரூம்ல வச்சிருந்தீங்கன்னா அப்படிதான் ஆகும்.
இங்க நான் எப்படிதான் இருக்க போறேன்னு தெரியல. இங்க எனக்கு ஒண்ணுமே பிடிச்ச மாதிரி இல்ல. அதோ நான் இருக்கேன்ல. பைத்தியம் பைத்தியம். இதெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் சொல்லு. அவளுக்கு தான் இதெல்லாம் செட் ஆகும். சைடுல நீ ஏதாவது பார்த்து வச்சிருந்தாலும் வச்சிருப்ப. இங்க இருந்தா எனக்கு டென்ஷன் தான் இன்னும் அதிகமாகும். தள்ளு. ரம்யா ரம்யா ரம்யா, இந்த பள்ளி வேற. பள்ளி எப்படி அவர்கிட்டயா? வள்ளி பாவம் மாப்பிள்ள. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் என்னோட ஜாதகம் அவகிட்ட மாடிச்சு. அவளுக்கு செவ்வாய் தோஷம், எனக்கு எந்த தோஷமும் இல்லை. அதனால தான் அவனை வேணான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போகிறான். நான் எவ்வளோ பேசி பார்த்தேங்க, மெசேஜும் பண்ணி பார்த்தேன். பசங்க சைடில் கொஞ்சம் நியாயம் இருந்துட்டா போதுமே, உடனே எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிடுவாங்க. ஹலோ, சொல்லுங்க. நான் வசந்த் ஃப்ரெண்டு தான் பேசுகிறேன். அவன் டிஎல் தான். ஓ, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். பிகாஸ் அவன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான். உங்க பேரு? அர்ச்சனா. உங்க ராசி? வாட்? ராசி ராசி ஜோடியாக் சிங். கன்னி ராசி. வயசுல பெரிய பொண்ணு, கன்னி ராசி. ஏன்னு ஸ்டார்ட் ஆகிற நேமில் தான் அவனுக்கு கண்டமே. நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், 2 பேரும் பேசாமல் இருங்க. சாருக்கு டிப்ரெஷனே இருக்காது. ரம்யா, இந்த பையனாவது பார்த்து ஓகே பண்ணிடுமா. இந்த பையனுக்கும் உனக்கும் 12 பொறுத்தும் பக்காவாக இருக்குது. இவனை மாத்திரம் நீ கல்யாணம் முடிச்சுன்னு வச்சுக்கோ, யூகேயில் போய் செட்டில் ஆகிடலாமா. உங்களுக்கு ஓகேண்ணா, எனக்கும் ஓகேப்பா. சரிம்மா, ரொம்ப நல்லதும்மா. ஹலோ மாப்பிள்ளை விடா, என் பொண்ணு ஓகே சொல்லிட்டாங்க. நீங்கள் பொண்ணு பார்க்க வாங்க. ஏங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த பையன் ஓகே தான். ஆனால் என்ன, ஒரு 25 பவுன் நகை கூடுதலாக கேட்காங்க. ஏங்க 25 பவுன் நகை, கல்யாண செலவு, பத்ததுக்கு கார் வேற கேட்குறாங்க. எப்படிங்க முடிக்க போகிறோம்? நீ சமாளிப்போம். பொண்ணு கல்யாணம் முடிச்சு தான் ஆகணும். சரி, சமையல் வேலையை பாரு. இந்த நகை, வீடு, காரு இதெல்லாம் எனக்கு ஒரு பைசா கூட வேணாம். உங்கள் அப்பங்கிட்ட இருந்து இன்னும் மட்டும்தான் வரதட்சணை கேட்குறாங்க. நீ சொல்கிறது நான் எப்படி நம்புறது? உண்மையாக ஃபீல் பண்ணி சொல்கிறேன். ஒரு நாள் நீயும் ஃபீல் பண்ணுறப்ப தான் புரிஞ்சுப்பேன். சாரிடா, நான் தான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். ஹேய், அப்படிலாம் இல்லை.